அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அழகான குடும்ப கதை வித் சஸ்பென்ஸ் பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பாட்டிக்கு வயசு 105. பாட்டிக்கு வயசு 105. கண்ணு தெளிவா தெரியும், ரொம்ப தெளிவா தெரியும். சாப்பாடு முதல் கொண்டு நம்ம கொடுக்கறத சாப்பிடும். என்ன பல்லு மட்டும் இல்லையே ஒழிய மிச்சபடி கொடுக்கறத சுவைத்து சாப்பிடும் அந்த பாட்டி. அந்த பாட்டியினுடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்குள்ள ரகசியம் என்னன்னு கேட்டோம். அந்த பாட்டி சொல்லிச்சு, சுவைத்து சாப்பிட பழகு அப்படின்னு சொல்லிச்சு. அது என்ன பாட்டி சுவைத்து சாப்பிட பழகுன்னா, நான் நிறைய பேர் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். லபக்குன்னு வாயில் ஓடுவாங்க, கபக்குன்னு வயிற்றுக்குள்ள போகும். மறுபடியும் லபக் கபக் முடிஞ்சு போச்சு, சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பற்களால் அரைக்கப்பட்டு உமிழ்நீரால் கூழாக மாற்றப்பட்டு அந்த டெம்பரேச்சருக்கு மாற்றி அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா பாதி இங்கே ஜீரணம் ஆயிடும். அப்போ நம்ம குடலுக்கு பாதி தான் வேலை. அப்போ ஜீரண நீர்கள் குறைஞ்ச அளவு சுரந்தா போகும். அதில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 4%, அதில் ஒரு 0.5% மட்டும் எடுத்து ஜீரணமாக்கும். தான் ரகசியம், இந்த இளமையின் ரகசியம். பட் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒன்று சாப்பிட்றாங்க, பீஸா பர்கர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் பன் இந்த பக்கம் இழுக்கிறாரு, இன்னொருத்தர் பன் அந்த பக்கம் இழுக்கிறாரு. ரெண்டுக்கு நடுவில் 4 அடி கேப் இருக்கு, நூல் நூலா போகுது. இது என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம வீட்டில் 4 நாள் தோசை மிச்சமாயிடுச்சுன்னா 5ஆவது நாள் தோசை தூக்கி வெளியே போடும்போது பார்த்தா நார்நாரா வரும். அதே மாதிரி இதுதான் பீஸா பர்கர். இதை நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுது. இது போக சேட் கார்னர் அப்படிங்கிறத போய் பார்த்தோம்னா, அங்கே பானிபூரி, மசால் பூரி, அந்த பூரின்னு இருக்கு. அந்த பானிபூரியில அந்த தண்ணியை எப்படி கலக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சாப்பிட கூட முடியாது. கை நிறைய புளி எடுத்து உள்ளே விட்டு கலக்குன்னு கலக்கி அதை எடுத்து அவன் நாக்கில் வச்சுட்டு அப்புறம் இடுப்பில் தொடச்சிட்டு அந்த துணியை பார்த்தா நான் ஒரு 4 மாதத்துக்கு துவைச்சிருக்கணும் நான். ஸோ அப்படி இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வந்துருச்சு, சொல்லிட்டேன். ரைட். அந்த பாட்டிக்கு வயசு அவ்வளோ ஜாஸ்தியாச்சு. பாட்டி எல்லாத்துக்கும் அட்வைஸ் எல்லாம் கொடுக்காது. எந்த வீட்டில் பெரியவங்க அட்வைஸ் கொடுக்காம இருக்காங்களோ அவங்கள சின்னவங்க மதிப்பாங்க. அட்வைஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தூக்கி வெளி வீசிடுவாங்க. இப்போ எல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் அட்வைஸ் கேட்குற அளவெல்லாம் இல்லை. நான் கம்ப்யூட்டரில் ஒரு படம் போட்டு என் பேரனுக்கு அனுப்பிச்சேன். ஒரே செகண்டில் சொல்லிட்டான், இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாண்டான். 8 வயசு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரைஞ்சிருக்கு, இது ஒன்றும் பெரிய வேலையில் நானே பண்ணுவேங்கிறான். ஸோ அப்படியெல்லாம் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. அதனால அறிவுரை கேட்குற அளவுக்கு குழந்தைகள் இல்லை. எல்லாம் தே டிசைட் பை தம்செல்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம மேட்டர் என்னன்னா, அந்த வீட்டில் ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு பொண்ணுக்கு, அந்த வீட்டில் இருக்க பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் நடக்குது. திருமணம் நடந்தோன்னா ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக பாட்டிக்கிட்ட வர்றாங்க. பொதுவாக வீட்டில் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஆசீர்வாதம் வாங்கும்போது 2 பேரும் கீழே விழுந்து எந்திரிச்சு ஆசீர்வாதம் கேட்குறாங்க. அந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணி 2 பேரையும் பக்கத்தில் இப்படி உட்கார வைக்குது. உட்கார வச்சு 2 பேர் மூஞ்சி இப்படி பார்க்குது. அப்படின்னா என்னது, அந்த பாட்டி ஏதோ சொல்ல நினைக்குது அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணு மணப்பெண் கையை பிடிச்சி, பாட்டி சொல்லுங்க பாட்டி அப்படிங்குது. அந்த பையனை கையை பிடிச்சி சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்குது. பாட்டி அந்த பையனை பார்த்து சொல்லுது, உனக்கு நம்ம அறிவுரை கூற வேண்டியதில்லை, நீ தான் இந்த வீட்டோட தலைவன். அறிவுரை இந்த பாப்பாவுக்கு தான் சொல்லணும். சொல்லிட்டு பாப்பாகிட்ட ஒரு அறிவுரை சொல்லுது. என்ன அறிவுரைனா, மேக்சிமம் கோவப்படக்கூடாது, கணவன் மேல கோவப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கணவனை நீ கோபப்பட்டு பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி கோபப்பட்டு பார்த்து பேசினா அன்னைக்கு உள்ளூர்ல ஒரு பொம்மை செய். உள்ளூர்ல ஒரு பொம்மை செய். என்னைக்கெல்லாம் நீ பார்த்து கோபப்படுறியோ அன்னைக்கு உள்ளூர்ல ஒரு பொம்மை செஞ்சிரு. உன்னுடைய கோபம் அந்த பொம்மையில வடிஞ்சு போயிடும் அப்படின்னு பாட்டி, அட்டென்ஷன் ஆஃப் ஆங்கர் தட் இஸ் டைவர்ஷன், அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லுது. இது அந்த பொண்ணுக்கு ரொம்ப புதிரா இருக்கு. இருந்தாலும் பாட்டி சொல்லுதுல, பாட்டி சொல்லை தட்டாதுன்னு ஒரு படம் கூட வந்திருக்கு. அந்த பாட்டி சொல்ல, நான் கேட்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் வெவ்வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க.
ஆனா 2 பேருக்கு நடுவுல ஒரு சின்ன சண்டை கூட வரல. சின்ன சண்டை கூட வரல. எவ்வளோ அழகான வாழ்க்கை அப்படி இருக்கும். மனைவி அமைவதெல்லாம் கடவுள் தந்த வரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைங்க. மனைவி அமைவதெல்லாம் கணவன் செய்த தவம்னு நான் சொல்லுவேன். கணவன் செய்த தவம். கணவன் நல்லா தவம் பண்ணியிருந்தானா மனைவி நல்லா அமையும். கணவன் தவம் பண்ணலைனாக்கா மனைவி அமையாது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எப்படி சொன்னாலும் சரி. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சமயத்துல பாட்டியும் இறந்து போயிடுது. ரொம்ப நாள் இது இறந்து போயிடுது. இவங்களுக்கு வயசாயிடுது. ஒரு 50, 55, 60, 65, 70 வயசு ஆயிடுது. இந்த அம்மாவுக்கு 70 வயசு, அந்த ஆளுக்கு ஒரு 72 வயசு. அந்த ஊரே இவங்கள பார்த்து ரொம்ப வந்து வியக்குது. அவ்வளவு தாம்பத்தியம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. இவர் சரியில்ல, அவர் சரியில்ல. ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் கூட அந்த அம்மா சொன்னதில்ல. ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லன்னு சொல்லி இவங்க அந்த வீதியில இருக்கவங்கலாம் இவங்கள ரொம்ப என்ன சொல்லுவாங்க, பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு சமயத்துல உடம்பு சரியில்லாம போயிடுது. உடம்பு சரியில்லாம போனோனே, அந்த அம்மாவ பக்கத்திலே உட்கார்ந்து கண்ணும் கருத்துமாக அந்த கணவன் பார்த்துட்டு இருக்கான். எல்லா மருத்துவமெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா அந்த இதுலேருந்து மீண்டு வருது. அந்த நோயிலிருந்து மீண்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து கணவன் கேட்குறான். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான். "மங்களம், உங்கிட்ட நான் வந்து கேள்வி கேட்கணும். கேட்கலாமா?" அப்படிங்கிறான். "சொல்லுங்க" அப்படிங்குது. "நம்ம 2 பேரும் வந்து எத்தனை தடவ சண்டை போட்டுருக்கோம்? உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு கேட்டோன்னே, அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே, "என்னால சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்லுது. "என்னைக்கு சண்டை போட்டோம்? எப்போ சண்டை போட்டோம்? எத்தனை மணிக்கு சண்டை போட்டோம்? அது கூட என்னால சொல்ல முடியும்ன்னு" சொன்னோனே, அவனுக்கு ஒரே ஆச்சரியம். "அப்படியா? எப்படின்னோன்னே, இந்த மேல ஒரு பெட்டி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பெட்டிய எடுங்கன்னு. உடனே அந்த பெட்டிய எடுத்து திறக்கிறான். பெட்டி எடுத்து திறந்தோனே, பெட்டியில வந்து முதல்ல வந்து ஒரு துணி மூடி இருக்கு. துணி மேல 2 பொம்மை இருக்கு. துணி மேல 2 பொம்மை. உல்லன் பொம்மை 2 இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, "அந்த 2 பொம்மைய எடுத்துட்டு வாங்கன்னு" சொல்லுது. இவரு அந்த 2 பொம்மைய எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பொம்மைய எடுத்து அந்த பொம்மைய திருப்பி பார்க்குது அந்த அம்மா. அந்த பொம்மையில டேட் எழுதியிருக்கு. எந்த டேட்ல அவர் வந்து கோவிச்சுக்கிட்டு நம்ம வந்து அவர்ட்ட கோவிச்சுக்கிச்சு அப்படிங்கிறத டேட் எழுதியிருக்கு, டைம் எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு. "பார்த்தீங்களா? இந்த டேட் அன்னைக்கு நீங்க என்கிட்ட கோவிச்சிருக்கீங்க" அப்படின்னு கீழ வச்சுட்டு, இன்னொரு பொம்மைய எடுத்து, "இந்த டேட்ல கோவிச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. அப்போ இந்த கணவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? சொன்னா அப்படியே அந்த அந்த அம்மாவ அப்படியே எம்பரேஸ் பண்ணிக்கிறான். "தங்கம், நீ ரொம்ப நல்ல பொண்ணு" அப்படின்னு சொல்லி எம்பரேஸ் பண்ணிக்கிறான். சஸ்பென்ஸ் பின்னால வருது. தலைவரே, சஸ்பென்ஸ் பின்னால வருது. பார்த்துக்கங்க. கதை முடியல. சஸ்பென்ஸ் வந்துருச்சு. இப்படி எம்பரேஸ் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அப்புறம் மேல ஒரு துணி வச்சிருக்கு. துணிக்கு கீழ என்னம்மா மங்களம் இருக்குன்னொன்னே, அதையும் திறந்து பாருங்கன்னொன்னே, அது திறந்தா கட்டுக்கட்டா, கட்டுக்கட்டா, கட்டுக்கட்டா நோட்டுங்க. ரூபா நோட்டு. கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். "மங்களம், என்னது?" அப்படின்னொன்னே அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லுது, "இத பாருங்க, அவன் முதல்ல சொன்னான், 2 நாள் தான் என் கூட சண்டை போட்டுருக்க. எவ்வளவு அற்புதமான மனைவி" அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா 2 பொம்மை தான் அங்க இருந்திருக்கு. இந்த துணி எடுத்தோன்னு உள்ள பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. எப்படி வந்துச்சு இந்த பணம்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, இந்த பணமெல்லாம் இந்த பணமெல்லாம் பொம்மைகள் செய்து பொம்மைகள் செய்து விற்ற பணம்னு சொல்லுது. பொம்மைகள் செய்து விற்ற பணம். அப்ப என்ன அர்த்தம்னா, அத்தனை பணம் சேர்ந்திருக்குன்னா, அத்தனை பொம்மை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அத்தனை பொம்மை செஞ்சிருக்குன்னா, அத்தனை தடவை அந்த அம்மா அவங்க கூட சண்டை போட முயற்சி பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்ப பாட்டி என்ன சொல்லுச்சு? "ஒவ்வொரு தடவையும் சண்டை போடும்னு எண்ணம் வரும்போது, நீ ஒரு பொம்மைய செய்யின்னு" சொல்லிருக்கு. அவரு 2 பொம்மைய மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் பணமா வச்சு, "இதெல்லாம் நான் வித்து போட்டேன். வித்து போட்ட காசு. செஞ்ச பொம்மைய வித்த காசுன்னு" சொல்லி அந்த அம்மா சிரிக்குது. 2 பேரும் சிரிக்கிறாங்க. அந்த மாரி வாழ்க்கை என்பது சண்டை, சச்சரவு, சமாதானம். இத மிஞ்ச முடியாதுங்க. மிஞ்சவே முடியாது. புத்தர் நைட்டோட நைட்டா எந்திரிச்சு வெளிய வந்து
வீட்டை திறந்து தேடி போறாரு. என்னத்தை தேடி போறாருன்னா, என்ன உலகத்துல இருக்குன்னு தேடி போறாரு. போதி மரத்தடியில உட்கார்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் ஆசைன்னு கண்டுபிடிக்கிறார் புத்தர். அதே மாதிரி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி சாக்ரட்டிஸ் வீட்டில் இதே மாதிரி தான். சாக்ரட்டிஸ் பசங்களோட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தடாபுடான்னு சத்தம் கேட்கும். சாக்ரட்டிஸ் சொல்லுவார், மேலே இடி இடிக்குதுன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்துல மேல அந்த அம்மா அண்டாவிலிருந்து தண்ணி எடுத்து மேல கொட்டினா மழை பெய்யுதுன்னு சொல்லுவார். ஸோ இது சண்டை, சச்சரவு, சமாதானம் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நீதி. பரமசிவன் பார்வதியை சண்டை போட்டிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அதே மாதிரி நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.